ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டித் தேர்வுகள் 2023. ஸோ ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2018 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இதுக்கான விளையாட்டு நடக்க இருக்கிறது. அது எப்போ நடக்குது அப்படின்னா 19/1/2024 இந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 31 இந்த மாதம் கடைசி வரை தமிழ்நாட்டில் நடத்தப்பட இருக்கிறது. இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன விளையாட்டு நடத்தப்படும் பிரிவுகள், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் பெண்கள் என்ன அப்படிங்கிறதும் ஆண்கள் என்ன அப்படிங்கிறதும், தேர்வு போட்டிகள் நடைபெறும் இடம், தேர்வு போட்டிகள் நடைபெறும் தேதி மற்றும் நேரம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குத்து சண்டை. ஒவ்வொரு பிரிவிற்கும் தகுதியான ஒரு நபர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பெண்களுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் 48 கிலோ, 51, 54, 57, 60, 63 அப்படிங்கிற அந்த கேஜி வயசில் கொடுத்துருக்காங்க. அண்ணா விளையாட்டு அரங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திருச்சியில் நடைபெறுது. இந்த குத்து சண்டைங்கிறது திருச்சியில். எப்போ அப்படின்னா 6/1/2024 காலையில் 7 மணிக்கு. அடுத்து பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதல். இதுலேயும் தகுதியான ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்கீட் அப்படிங்கிற மாதிரி சிவந்த ஆதித்தன் துப்பாக்கி சுடும் வளாகம் அலமாடி சென்னையில் நடைபெறுகிறது. இது 6ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்காவில் ஒன்றே ஒன்று ஆண் 1 பெண் 1ங்கிற மாதிரி கற்பகம் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் காலையில் 6 மணிக்கு 6/1/2024 6ஆம் தேதி 7 மணிக்கு. அதே போல் ஃபாரிசொட்டி இண்டிவிஜுவல்லையும் 1, அதுவும் கோயம்புத்தூரில் தான். ஸோ அடுத்து மல்லர் கம்பமில் 6 ஆண்கள் 6 பெண்கள் 6 மாவட்ட விளையாட்டு அரங்கம் விழுப்புரம் 4/1/2024 காலையில் 7 மணிக்கு. தங்டா அப்புறம் புனபா அனுஸ்பா. ஸோ இதில் பெண்களுக்கு 52 கேஜியில் 1, 56 கேஜியில் 1, அதே போல் ஆண்களுக்கு 56ல் 1, 60ல் 1 அப்படிங்கிற மாதிரி. இது சேம் அதே யூனிவர்சிட்டியில் தான், கற்பகம் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 6ஆம் தேதி நடக்குது காலையில் 7 மணிக்கு. அடுத்து ஜூடோ பார்த்திங்கன்னா ஒரு நபர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் 40 கிலோவிலேருந்து 63 கிலோ வரைக்கும் ஒவ்வொரு கிலோலையும் ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஆண்கள் 55லேருந்து 60 கிலோவில் 1, 66 கிலோவில் 1 ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. இது கரூரில் நடக்குது. மாவட்ட விளையாட்டு அரங்கம் கரூர் காலையில் 7 மணிக்கு நடைபெறுகிறது. 6/1/2024. யோகாசனம். இதில் ஆர்டிஸ்ட் யோகாசனா பேரில் பெண்களுக்கு இல்லை. அதில் ட்ரெடிஷ்னல் யோகாசனா பெண்களில் 1 இருக்குது. இதில் 1 பேர் ஆண்களில். இதே போல் ட்ரெடிஷ்னல் யோகாசனாவில் 1 கொடுத்துருக்காங்க. மாவட்ட விளையாட்டு அரங்கம் வளாகம் சென்னை 6ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நடக்குது. ஸோ விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பங்கேற்கும் பெறும் வீரர்கள் வீராங்கனைகள் 1/1/2005 அன்றோ அல்லதற்கு பின்னரோ பிறந்திருக்க வேண்டும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2005க்கு அப்புறம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் பங்கு பெறும் வீரர் வீராங்கனைகள் கீழ்கண்ட சான்றிதழ்களில் ஏதேனும் 2 சான்றிதழ்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆதார் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட்டு, பிறப்பு சான்றிதழ் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது 1/1/2023 போன வருஷம் ஜனவரியில் எடுத்ததோ அல்லது அதற்கு முன் நகராட்சி கிராம பஞ்சாயத்துகள் மூலம் வழங்கப்பட்ட அந்த பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க. அதே போல் பள்ளி சான்றிதழ் டிசி கேட்குறாங்க. அப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் இந்த 4 ப்ரூஃபில் ஏதாவது 2 கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பங்கேற்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே உங்களோட ஓன் செலவில் தான் நீங்கள் போய் அந்த பிளேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், விளையாடணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேலோ இந்தியாவில் விளையாட்டில் பங்கு பெற போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் கேட்டுக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த என்ன விளையாட்டுக்கு விளையாட போகிறீங்க அப்படிங்கிறத அந்த இடம், அந்த டேட்டு, அந்த நாளெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு விளையாடலாம். ஸோ